இன்னைக்கு நம்ம பிக் டேடி ஆஃப் எஸ்யூவிஸ் கூட இருக்கும். பிக் டேடி ஆஃப் எஸ்யூவிஸ்ன்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியுங்க. மஹிந்திரா ஸ்கார்பியோ என். மஹிந்திரா ஸ்கார்பியோ என் 2026 அப்டேட்டட் வெர்ஷன். இது வந்து Z8L டாப் ஸ்பெக் வேரியன்ட். 13,69,000 அப்படிங்கிற ஸ்டார்டிங் பிரைஸ் Z2 பேஸ் மாடல் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஆனால் இது வந்து டாப் லெவல் வேரியன்ட். Z8L டாப் ஸ்பெக் வித் ADAS. டீசல் மேனுவல் 21,99,000 அப்படிங்கிற எக்ஸ்ஷோரூம் பிரைசிங் கொடுத்துருக்காங்க. டீசல் ஆட்டோமேட்டிக்னு பார்த்தீங்கன்னா 23,49,000 எக்ஸ்ஷோரூம் பிரைசிங்காக இருக்குது. இதை தாண்டி 4-wheel டிரைவ்லையும் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் இருக்குங்க. இதில் பெஸ்ட்டான ஃபீச்சர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அலாய் வீல்ஸோட டிசைன் சில பேருக்கு பிடிக்கலாம், பிடிக்காமலும் போகலாம். ஆனால் எல்லாரும் பாராட்டக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த புது டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அதில் பெட்டர் கனெக்டட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. கூடவே உங்களுக்கு 360 டிகிரி கேமரா சிஸ்டம் மட்டும் இல்லை, 540 டிகிரி கேமரா சிஸ்டமாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட எடாஸ் விஷயங்களும் நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. அண்ட் சன்ரூஃப் பிரியர்களுக்கு பனராமிக் சன்ரூஃப் ஆட் ஆகிருக்கு. அதுவுமே ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ஆனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாங்க. தேர்ட் ரோ பேசஞ்சர்ஸ்க்கு உண்மையாகவே கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆட் பண்ணியிருக்கலாம். அண்ட் ரியர் ஏசி வென்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கலாம். மற்றபடி மீதி எல்லா விஷயங்களும் நல்லா தான் வச்சுருக்காங்க. அண்ட் டிசைன் ஏற்கனவே நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு டிசைனில் அவங்க கை வைக்கல. ஸோ அந்த வகையில் நல்லதுன்னு சொல்லலாம். பழைய ஸ்கார்பியோ என்லேயே Z8L வேரியண்ட்டில் பவர் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் வித் லம்பார் அட்ஜஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே ஃப்ரண்ட் 2 சீட்ஸுமே வென்டிலேஷன் ஃபங்க்ஷனோட கிடைக்குது. அந்த வகையில் ஃப்ரண்ட் சீட் பேசஞ்சர்ஸ்க்கு செம்ம கம்ஃபர்ட் அண்ட் லக்ஸரி கிடைக்குது. டியூவல் ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ அதனுடைய ஃபிசிக்கல் கண்ட்ரோல்ஸ் இங்கே இருக்குது. பட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரீன் மூலமாக கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். இது வந்து டியூவல் ஜோன் ஏசி. வென்டிலேஷன் கண்ட்ரோல்ஸ் ஆக்சுவலி ஒரு வருத்தம் என்னென்னா, வென்டிலேஷனுக்கு நீங்கள் ஸ்க்ரீனுக்குள்ளே போய் இந்த ஸ்க்ரீனை ஆப்ரேட் பண்ணி தான் நீங்கள் வென்டிலேஷன் சீட் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். வயர்லெஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டி இங்கே இருக்குது. ஓகே, வயர்லெஸ் சார்ஜிங் பேட் கொடுத்துருக்காங்க. மேலே ரூஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிம்மிங் IRVM முதல் முறையாக வந்திருக்கு ஸ்கார்பியோ எண்ணுக்கு. இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் வந்து பெரும்பாலும் டிரைவர் வச்சிருக்கிறவங்க தான் வாங்குறாங்க. ஓனர்ஸ் இந்த செகண்ட் ரோ சீட்டில் தான் உட்காருவாங்க. அதுக்கேற்ற ஸ்பேஸ் அண்ட் கம்ஃபர்ட் அந்த ஒரு அம்பாரி மாதிரி ஒரு ஃபீல் தரணும் இல்லையா? அதுக்கேற்ற மாதிரி தாங்க இருக்குது. டிரைவர் சீட் வந்து எனக்கு கீழே தான் இருக்குது. மேலும் வந்து எல்லா வேரியண்ட்லையுமே ஸ்டாண்டர்டாக வரக்கூடிய ஒரு கம்ஃபர்ட் ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா ரியர் ஏசி வென்ட்ஸ். ரியர் ஏசி வென்ட்ஸ் 2 இந்த பேக் சீட் பேசஞ்சர்ஸ்க்கு ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க. டாப் அண்ட் வேரியன்ட்ஸ்க்கு தனியாக ஒரு ப்ளோவர் கண்ட்ரோலரும் இந்த ரியர் ஏசி வென்ட்ஸ்க்கு வந்திருக்கு. ஆனால் பேஸ் வேரியன்ட்ஸ் எடுத்திங்கன்னா அது வராது. அதோட சேர்த்து 65 வாட்ஸுக்கான ஒரு சி டைப் ஃபாஸ்ட் சார்ஜிங் போர்ட்டும் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாங்கிறது என்னுடைய ஒரு சின்ன ஒரு நப்பாசை தான். உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. நம்ம இதை தொடர்ந்து டாப் அண்ட் வேரியன்ட் இதை தொடர்ந்து நம்ம மேலும் எல்லா வேரியன்ட்ஸோட ரிவ்யூஸும் அவசியம் எடுத்துகிட்டு தான் போகிறோம். அதுக்காக அவசியம் பொறுமையாக இருந்து பாருங்கள், பொறுத்து இருந்து பாருங்கள். ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும்.